இது உள்ள இப்போ 2 தக்காளி செடி வருது ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இது நம்ம எடுத்து வேறு ஏதாவது பெரிய தொட்டியில் வைக்கலாம். காக்கடா செடியும் நல்லா இருக்குது. காக்கடா செடியில் வந்து நிறைய பாக்க கிளைகள் வருது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. சம்பங்கி செடி வந்து நம்ம இவ்வளோ பெருசு கட் பண்ணி விட்டோம். சுத்தமாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருந்தோம். மறுபடியும் இது 1 அடி அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருக்குது. பூ பூக்கிறதுக்கு நேரம் வருதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான். இதில் சென்டரில் இருக்கிற கிளையெல்லாம் மோட்டா ஆகுது அப்படின்னா பூ பூக்கிறது தான் இது ரெடி ஆகுது. நம்ம ஜாதி மல்லி செடியிலையும் பாருங்கள் எவ்வளோ அரும்பு வச்சுருக்குது. டெய்லியும் ஒரு 10-20 பூ பூக்குது. இதில் இதான் ஃபஸ்ட்டு முறை நம்மளது ஜாதி மல்லி செடியில் பூ பூக்குறது. முல்லைப்பூ செடியும் நல்லா இருக்குது. முல்லைப்பூ செடியை வந்து நம்ம கட்டி விட்டோம் பாருங்கள், அதுலேயே அரும்பு வருது. அடுத்த முறை இதுலேயும் நிறைய பூ பூக்கும். நம்ம கத்திரிக்காய் செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 இல்லை 2-3 பூ வந்திருக்குது. நிறைய கத்திரிக்காய் வைக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம நல்லா கலரி விடணும். எல்லாமே ஈரமாக தான் இருக்குது. நேற்று தான் நம்ம தண்ணி ஊற்றிட்டு போனோம். நாட்டு கனகாம்பர செடியிலையும் பூ பூத்துருக்குது நிறைய. இந்த கரும்பு முருங்கை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு முருங்கை வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இது எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இது பாருங்க இலை வந்து பழுத்து போயிடுது. அதனால நான் இந்த கீழே இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறேன். இது நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுனே இருக்கிறோம். இதில் பூ வருதா என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. பார்க்கலாம், நம்மளும் இது ஒரு நாளைக்கு வந்து பகலில் இதை கட் பண்ணி விடலாம். இது மேலே இருந்து நிறைய களை வரும். பார்க்கலாம், ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுருக்கிறோம் கரும்பு முருங்கை. அந்த முருங்கை மரம்னா நம்மக்கிட்ட 2-3 வருஷமாக இருக்குது. இது முதல்ல நம்ம என்ன மதுரையில் தான், நம்ம மதுரையிலேருந்து வர வச்சோம். இதை நம்ம 250 ரூபா கொடுத்து வர வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் கரும்பு முருங்கை.